மேடம் நாங்கள் இந்த கிளிக் குமரி யூடியூப் சேனல்லேருந்து வர்றோம். உங்கள் பேர் என்ன? பஞ்சவர்ணம். ஓகேங்க. உங்கள் ஊர்? ஆவரைக்குளம். ஆவரைக்குளமா? இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் கொய்யாக்கா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? 8 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். 8 வருஷமா. 8 வருஷமா இதே இடம் தானா? இல்ல அசிசி கோயில் முன்ன கொஞ்ச நாள் பார்த்தோம். 8 வருஷமா இப்பதான் இங்க வந்திருக்கோம். ஓகே மேடம், ஓகே. இப்போ இந்த கொய்யாக்கா வியாபாரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. நார்மலா போயிட்டு இருக்கோம். எல்லா மக்களும் விரும்பி வாங்குவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து சுகருக்கு இதுக்கெல்லாம் நல்லா இதா இருக்கும். அதனால எல்லாரும் நல்லா விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி வாங்கிடுவாங்க மக்கள்ல இருந்து. ஓ, இது நீங்க என்ன கொய்யாக்கால எத்தனை வகை உண்டு? நீங்க என்ன வகை கொய்யாக்காலாம் வச்சிருக்கீங்க? நாங்க இது நாட்டு காயில வெள்ளைக்காய் வச்சிருக்கோம். இதுல வந்து நிறைய வகை இருக்கு. சோப்பு இருக்கு, லைட் ரோஸ் இருக்கு, பிங்கு கொய்யாக்காய் இருக்கு, நிறைய வகை இருக்கு. நாங்க வந்து இதுல வந்து வெள்ளை காயில நாட்டுக்காய் வச்சிருக்கோம். இவ்வளவுதான். இந்த கொய்யாக்காய் சாப்பிட்றதுனால யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள், இது எந்த மாதிரி இதுல உள்ள பெனிஃபிட் எல்லாம் சொல்லுங்களா? இந்த கொய்யாக்காய் சாப்பிட்டதுனால எல்லாத்துக்குமே நல்லா சுகரு இதெல்லாம் இருக்கவங்களும் நல்லா சுகர் குறையும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா வந்து கொய்யாக்காய் வந்து நம்ம கெமிக்கல் எதுவும் சேராம நேரடியாக அழகா வருது. இப்போ நம்ம வந்து தோட்டத்தை போய் கொதிமில் பண்ணியோம், அதில் ஃப்ரெஷ்ஷாக அழகா வருது இல்லையா? அதனால இது சாப்பிட ரொம்ப நல்லது மக்களுக்கு. ஹலோ மேடம், இப்போ திருநெல்வேலி மாவட்டம் உங்களுக்கு, ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? இல்லை இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்கள்லாம் எப்படி பழகுறாங்க, அதை பற்றி ஒன்று சொல்லுங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாவட்டத்தில் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. நம்ம எது சொன்னாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. நல்லா வந்து வாங்கிட்டு போவாங்க. எந்த வம்பு தும்பு எதுவுமே கிடையாது. அழகா நல்லா ஆள்கள் எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்டங்கிறங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்னா இது? இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்கா? திருவள்ளுவர் சிலை, அப்புறம் வட்டக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய பிளேஸ்லாம் இருக்குது. திருப்பரப்புலாம் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் இது? கன்னியாகுமரியை சுற்றி பார்க்குற இடங்கள் உங்களுக்கு பிடிச்ச? திருப்பரப்பு நல்லா இருக்கும். அங்கே நாங்கள் போயிருக்கோம். அதனால நல்லா பிடிக்கும். அதனால சரி. கன்னியாகுமரியில் அந்த சன்ரைஸ் பார்த்துருக்கீங்களா? சூரிய உதயம். அது பார்த்துருக்கோம். கன்னியாகுமரியில் பார்த்துருக்கோம். அது ரொம்ப ஃபேமஸானது. காலையிலே விடிய காலம். ஏன்னா எங்களுக்கு அதுலேருந்து பக்கம் தாங்க கன்னியாகுமரி இது, எங்கள் ஊர்ல இருந்து. அதனால நாங்கள் இது பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். திருவள்ளுவர் சிலைக்கெல்லாம் படகுல போயிருக்கீங்களா? போயிருக்கோம். 2-3 நேரம் போயிருக்கோம் நாங்கள். நல்லா படகுல திருவள்ளுவர் சிலைக்கு. இப்போ இன்னொரு சிலை இருக்குல்ல, அது என்னது, வேந்த சிலைக்கெல்லாம் போயிருக்கோம். இது வந்து கண்கடியா ஸ்கூல் பக்கம், அது பக்கத்தில் இருக்குது. அதுல இருந்து கொஞ்சம் கடக்க தள்ளி அதில் இருக்கு இந்த கடை வந்து. கிளிக் குமரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.